பொதுவாகவே எத்தனை யுகங்கள் இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் எத்தனை யுகங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? மொத்தமாக 8 யுகங்கள் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச யுகம் எத்தனைனா மொத்தமே 4 யுகம் தான் தெரியும். ஆனால் நம்ம 8 யுகங்களை பற்றியும் பேசியிருக்கோம். அதில் 1லேருந்து 3 யுகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ வந்து 4வது யுகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1லேருந்து 3வது யுகம் வரைக்கும் யாருமே பார்க்கலன்னா மேலே ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, நம்ம இப்போ வந்து 4வது யுகத்தை பற்றி பார்த்துடலாம். அது பார்க்கறதுக்கு முன்னால் இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது இந்த கிரேதா யுகத்தை 4வது யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெடிய யுகம் எப்போ முழுமையா முடியுதோ அப்பதான் அந்த கிரேதா யுகம் வந்து ஆரம்பிக்கும். பொதுவாகவே எல்லா யுகத்திலுமே சிவபெருமான் அரக்கனை படைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த யுகத்திலுமே 2 அரக்கனை படைக்கிறாங்க. அதுல ஒரு அரக்கன் பேரு சூரபத்மன், இன்னொரு அரக்கன் பேரு சிங்கமுக சூரன் அப்படின்னு வச்சிருக்காங்க சிவபெருமான். இந்த 2 அரக்கனை எப்படி படைச்சிருப்பாங்கன்னா, முதல் யுகத்துல குரோனின் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொண்டிருப்பாங்க. அந்த அரக்கனை 6 துண்டா வெட்டி தான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த முதல் யுகமே முடிஞ்சாச்சு, அது போக 2 யுகம் முடிஞ்சாச்சு. அந்த 2 யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிரேதா யுகம் ஆரம்பிக்கு. அதனால அந்த பழைய யுகம்லாம் இருக்கும், அந்த யுகத்திலுமே இந்த குரோனினோட துண்டத்துல இருந்து தான் அந்த அரக்கனை உருவாக்கியிருப்பாங்க. ஆக்சுவலா அசுரர்களால எப்படி இருப்பாங்கன்னு பொதுவாக நம்மளுக்கு தெரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா பயங்கரமா இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 2 அசுரர்களும் இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த அசுரர்களுக்கெல்லாம் படைகள்லாம் தேவைப்படும். அதனால சின்ன சின்ன படைகள் எல்லாம் சிவபெருமான் உருவாக்குறாரு. இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 2 அசுரர்களும் பூமிக்கு வந்து அந்த பூமியே ஆள்றாங்க. இதுக்கப்புறம் தான் மெயினான ட்விஸ்டே இருக்கு. எல்லா யுகத்திலுமே அரக்கன் வந்து வரம் வாங்கியிருப்பான். அதே மாதிரி இந்த யுகத்திலுமே அரக்கன் வரம் வாங்கக்காண்டி தவம் இருக்கிறான். இந்த 2 அரக்கனுமே சிவபெருமான் நினைச்சு தவம் இருக்கும்போது சிவபெருமான் ரொம்ப காலம் ஆனப்புறமும் வரவே இல்லை. இந்த 2 அரக்கன்ல மூத்தவன் யாருன்னா சூரபத்மன் அப்படிங்கிறவன் கீழே உளுந்து இறந்து போயிடுவான். இதை பார்த்து அவன் தம்பி பேர் என்னன்னா சிங்கமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து அவன் தலையை வெட்டி அக்னியில எரிஞ்சிருவான். இதை பார்த்துட்டு இருந்த சிவபெருமான் இந்த அண்ணன் தம்பி பாசம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த அரக்கர்களுக்கு வரம் கொடுக்கிறதுக்கு மேல இருந்து கீழே வருவாரு. இவர் வரும்போதுல சிவபெருமான் மட்டும் வரல, பார்வதி தேவியும் கூட தான் வராங்க. எதனாலனா வரம் கொடுக்கும் போது எப்பவுமே பார்வதி தேவி கிட்ட தான் இருப்பாங்க. சிவபெருமான் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிங்கமுகம் சூரன் அப்படின்னு இருப்பான். அவன் யாருன்னா தம்பி. அவன் முன்னாடி வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு சிவபெருமான். அதுக்கு அந்த சிங்கமுக அரக்கன் கேட்ட முதல் வரமே சூரபத்மனை உயிரோட கொண்டு வாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கான். இந்த சூரபத்மன் உயிரோட வந்ததுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் உங்க 2 பேருக்கும் என்ன வரம் வேணும் அப்படின்னு மெயினா கேட்கிறாரு. அதுக்கு அந்த அரக்கன் ஒரு வரம் கேட்டா பிரச்சனை இல்லை, இங்க வந்து அவன் எவ்வளவோ வரம் கேட்கறான். அது என்னலாம்னா 5 முகம் உள்ளவங்களால எனக்கு அழிவு இருக்க கூடாது, இந்த உலகத்தில் உள்ள ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதத்தால கூட என்ன அழிக்க கூடாது அப்படின்னு வரம் கேட்டிருக்கான். வேற நிறைய வரங்களும் கேட்டிருக்கான். அது என்னலாம்னா பூமியில மன்னர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாலும் இந்திரர்களாலும் அழிவு இருக்க கூடாதுன்னு நம்ம சிவபெருமான் வாழக்கூடிய கைலாயத்தையே அவன் கேட்டிருக்கான்னா பாத்துக்கோங்க. இப்படி கேட்டது மட்டும் இல்லாம தேவர்கள் தேவேந்திரர்கள் இவங்க எல்லாருமே அவனுக்கு அடிபணிந்து படிமடை செய்யணும் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான் சிவபெருமான்ட்ட. சரி, இப்ப அரக்கன் வந்து வரம் கேட்டுட்டான். சிவபெருமான் என்ன செய்யன்னு தெரியல, வரத்தையும் கொடுத்துட்டு அந்த கைலாயத்துல இருக்காம அவர் எங்க போறாருன்னா பார்க்கடல் பள்ளி கொண்ட திருமால் அப்படின்னு ஒரு சாமியை சொல்லுவாங்கல்ல, அந்த சாமி கிட்ட போய் சிவபெருமான் போய் இருக்கிறாரு. ஆனா சிவபெருமான் வந்து இங்க வந்துட்டாரு. ஆனா கைலாயத்துல தேவர்கள் தேவேந்திரர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே அந்த அசுரர்கள் வந்து கொடுமைப்படுத்தாங்க. அதனால கைலாயத்துல இருக்க எல்லாருமே வந்து மகாவிஷ்ணுட்ட வந்து கேட்கறாங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாருக்கிட்ட? நம்ம மகாவிஷ்ணு கிட்ட. இப்படிலாம் தேவர்கள் தேவேந்திரர்கள் எல்லாருமே மகாவிஷ்ணுட்ட கேட்ட உடனே நம்ம வந்து அந்த அரக்கனை அழிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் என்ன அவதாரம் எடுத்தாரு அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னால நம்ம மகாவிஷ்ணு வந்து சிவபெருமான்ட்ட என்ன கேட்கிறாருன்னா, என்னென்ன வரங்கள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல யாராலையும் எந்த ஆயுதத்தாலையும் அழிக்க முடியாத வரத்தையும் தேவலோகத்துல உள்ள மன்னர்களால கூட அழிக்க முடியாத வரத்தையும் இந்த மாதிரி நிறைய வரங்களை அவன் என்கிட்ட கேட்டிருந்தான். அதை எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மெயினா என்ன பண்ணோம்னா கைலாயத்தையும் அவன் கேட்டிருந்தான், அதையுமே நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கைலாயத்தை கொடுத்தனாலதான் தேவர்கள் தேவேந்திரர்களை கொடுமை பண்றான் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. இப்பெல்லாம் சொன்னோன்னா நாராயணர் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தனால அங்கே இங்கே அலைஞ்சு தெரிய வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இங்க நாராயணர் தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருப்போம்ல, அவங்க தான் பார்வதி தேவி. இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீமன் நாராயணர் ஆறுமுகம் கொண்ட கந்தனாக அவதரிக்கிறாரு. நம்ம எல்லாருமே வணங்கி வந்துட்டு இருக்க முருகர் இந்த கிரேதா யுகத்துல தான் முதல் பிறந்திருக்காரு. மேனா முருகர் வந்து சூரபத்மனையும் சிங்கமுகத்தை அழிக்கிறதுக்கு தான் வந்திருப்பாரு. இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவர்களை தூதுவரா அவங்க கிட்ட அனுப்புவாங்க. அந்த தேவர் வந்து அந்த 2 அரக்கன் கிட்ட போய் புத்திமதி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த 2 அரக்கனுமே அதை பத்தி கண்டுக்கவே மாட்டான். இந்த தேவர் சொல்லிய புத்திமதியை அவன் கேட்காதனால முருகன் வந்து படையெடுத்து போர் புரிந்து வந்திருப்பாரு. அப்ப அந்த 2 அசுரன் இருப்பாங்களா, அந்த 2 அசுரனோட படைகளை எல்லாத்தையுமே முருகன் கொண்டுட்டாரு. மீதி இருக்கிறது சூரபத்மனும் சிங்கமுகமும் மட்டும்தான். அதுக்கப்புறமா முருகர் அந்த 2 அசுரர்கள் மேல வேலாயுதத்தை ஏவி விட்டுருவாரு. அந்த வேலாயுதத்தால தாக்கப்பட்ட அந்த 2 அரக்கனுமே கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆணவம் தீரவே தீராது. இப்படி இருக்கும்போது முருகர் வந்து என்கிட்ட புத்திமதி கேளு, நீ சாவ மாட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆணவம் தீரவே தீராது. இதனால நம்ம முருகர் வந்து கோவப்பட்ட உடனே அந்த 2 அரக்கனையுமே கொண்டிருப்பாரு. இந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு வேலாயுதமாக யார் இருந்திருப்பாங்கன்னா அம்மை உமையால் தான் இருந்திருப்பாங்க. அம்மை உமையால்னா நம்ம பார்வதி தேவி தான். அந்த வேலாயுதத்தால அரக்கனை அழிச்சனால ரொம்பவே ரத்தமா இருந்திருக்கும். அதனால பார்வதி தேவி கடல்ல நீராடி திருமால் கிட்ட போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கைலாயத்துக்கு போவாங்க. இதுக்கப்புறம் தான் கைலாயத்தில் உள்ள சாபமே தீர்ந்திருக்கும். பொதுவாகவே எல்லா யுகத்திலுமே அரக்கனை அழிச்சதுக்கு அப்புறம் அந்த யுகமே முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த யுகத்துல இந்த அரக்கனை அழிச்சதுக்கு அப்புறமும் இந்த யுகம் முடியாது. கொஞ்ச நாட்கள் வந்து மீதம் இருக்கும். இந்த கொஞ்ச நாட்கள்ல இன்னொரு அரக்கனமே உருவாகி இருப்பான். அந்த அரக்கன்
அரக்கனை யார் அழிப்பாங்கன்னா நம்ம நாராயணர் தான். ஆனா நரசிம்ம அவதாரத்துல அழிப்பாரு. ஆனா இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். நீங்க நரசிம்ம அவதாரம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன் பண்ணீங்கன்னா நான் நரசிம்ம அவதாரம் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். அண்ட் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். சப்போஸ் நீங்க 1வது யுகம் 2வது யுகம் பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல கடைசியில கொடுக்க நீங்க மறக்காம அதையும் பாத்துருங்க.